The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேளை 10 மணி இருக்கும். தன் வீட்டு வாசல் வராந்தாவில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டு இருந்தார் நாராயணன். அப்போது சார் சார் என்று குரல் கேட்க திரும்பி பார்த்தார். கேட்டின் அருகே ஒரு பையன் நின்று கொண்டிருந்தான். உள்ளே வாப்பா. யார் நீ? என்ன விஷயம்? சார், என் பெயர் மணி. கல்லூரியில் இளங்கலை படிப்பு 2ஆம் வருடம் படிக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டும் சார். அதற்காக உதவி கேட்டு வந்துள்ளேன். பேசிக்கொண்டே தன் பையிலை திறந்து சில பேப்பர்களை எடுத்து காண்பித்தான். அவற்றை வாங்கி கொண்டு மேலோட்டமாக படித்து பார்த்த நாராயணன், சரிப்பா, கொஞ்சம் உட்காரு, இதோ வருகிறேன், என்னால் முடிந்தவரை உதவி செய்கிறேன் என்று உள்ளே சென்று 200 ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினார். ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று சந்தோஷமாக பெற்றுக்கொண்ட மணி கிளம்ப தெருப்பக்கம் திரும்பினான். தம்பி மணி, ஒரு 5 நிமிடம் என் கூட பேசிக்கொண்டிருப்பதில் உனக்கு ஆட்சேபனை இருக்கிறதா என்று நினைக்கிறேன். சரி சார் என்றபடியே மீண்டும் வந்து அமர்ந்தான் மணி. உள்ளே திருப்பி மனைவியை அழைத்த நாராயணன் ஒரு டம்ளர் மோர் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து, வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது குடிப்பா என்று உபசரித்தார். சரி, இதுவரை எத்தனை வீடுகளில் கேட்டாய்? எத்தனை ரூபாய் கிடைத்தது என்றார். அதிகமில்லை சார், ஒரு 10 வீடுகளில் கேட்டேன். சிலர் 20, 50 என்று கொடுத்தார்கள். சிலர் எனக்கு இப்ப நேரமில்லை என்றும், சிலர் எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க என்றும் கோபப்பட்டு பிச்சைக்காரனை விரட்டுவது போல விரட்டுகிறார்கள். பிச்சை புகனும் கற்கை நன்றே என்று நினைத்து கொண்டேன் சார் என்று லேசாக கண் கலங்கினான். பிச்சை எடுத்தாவது படிக்கணும் என்று நீ நினைக்கிறாய், சரிதான். ஆனால் வேறு விதமாக யோசி. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது கல்வியின் சிறப்பை எடுத்து காட்டுவதற்காக கல்வி எல்லாவற்றிலும் மேலானது என்பதை வலியுறுத்தும் வகையில் சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கே வழியில்லை, பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட்டாகும் வேண்டும் என்ற நிலைமை வந்தாலும் கல்வி கற்பதை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் உண்மையான அர்த்தம். வருத்தப்படாதே. பணம் இருக்கும் சிலரிடம் கொடுக்கும் மனம் இருக்காது. கொடுக்க மனம் இருப்பவர்களுக்கு பையில் பணம் இருக்காது என்று கேள்விப்பட்டதில்லையா? ஆனால் ஒரேடியாக நாம் அவர்களை குற்றம் சொல்லவும் முடியாது. ஒரு நாளில் படிப்பிற்கு, கல்யாண செலவிற்கு, வைத்தியத்திற்கு, கோவில் திருவிழாவிற்கு, அனாதை ஆசிரம செலவுக்கு என்று உதவி கேட்டு நிறைய பேர் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அப்போது வார்த்தைகள் இப்படித்தான் வந்துவிடும். உதவி கேட்கும் நீ பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். இதுதான் உலக இயல்பு. என்ன செய்வது என்றார். மற்றவர்களின் அலட்சியத்திற்கு ஆளாகாமல் உன் தேவைகளையே நீ பார்த்து கொள்ளலாம். அதற்கு சுணக்கமில்லாமல் கொஞ்சம் உழைக்கும் எண்ணம் வேண்டும். ஜெயிப்போம், முன்னேறுவோம் என்ற நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும். தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தவை புரியாமல் பார்த்தான் மணி. சின்ன சின்ன வேலைகளை செய்து சம்பாதித்து உன் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். யாரிடமும் அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு சம்மதம் என்றால் சொல்லு, நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் அதையே நீ முழு நேர வேலையாக எடுத்துக்கொண்டு உன் படிப்பை கோட்டை விட்டு விடக்கூடாது. என்ன சொல்கிறாய்? அப்படி என்ன வேலை சார் உடனே கிடைக்கும்? ஏன் கிடைக்காது? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவியாக, முக்கியமாக தன் தன்மானத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வேலை செய்யலாம்.